watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள உணவு எக்ஸ்போ தொடர்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தலைவர் வெங்கட சுப்பு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் முதன்முறையாக உணவு தயாரிப்பு கருவிகளின் கண்காட்சி நடைபெற உள்ளது. வருகின்ற அக்டோபர் 1 முதல் 3 வரை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உணவு எக்ஸ்போ 2026 நடைபெற உள்ளது. முன்னர் உணவு தொழிலில் கருவிகளை வாங்குவதற்கு ஜெர்மனி, சிங்கப்பூர், டெல்லி ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தற்போது கேஸ் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் மாற்று எரிபொருட்களான கழிவு எண்ணெய், சோலார் அடுப்பு, மாசில்லாமல் நவீன முறையில் விறகு அடுப்பில் உணவுகளை சமைப்பதற்கான கருவிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. சிறிய டீக்கடை முதல் பெரிய ஹோட்டல் வரை தேவையான கருவிகளும் இதில் இடம்பெற உள்ளது. வங்கிகளில் கடன் பெறுவதற்கும் அரசு துறை மானியங்கள் பெறுவதற்கும் அரங்குகள் இடம்பெறுகின்றது. இதனை உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவு வகைகள் செய்வது குறித்து சமையல் கலைஞர்கள் சமைத்து காண்பிக்க உள்ளனர். கேஸ் விலை கிட்டத்தட்ட 160% அளவிற்கு உயர்ந்த போதிலும் உணவு விலை 5% அளவிற்கே உயர்த்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சில உணவகங்கள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான உணவகங்கள் கால இடைவெளி அடிப்படையில் இயங்கி வருகின்றன. கேஸ் விலை பழைய நிலைக்கு திரும்பும் போது உணவு விலை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அவர் கூறினார். பின்னர் அவரை தொடர்ந்து கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரும் சங்கத்தின் கௌரவ தலைவருமான சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கேஸ் இல்லாமல் உணவு தொழில் மிக கஷ்டப்படுகின்றது. இது ஒரு சோதனையான காலம். எப்படி இந்த நேரத்தில் தொடங்குகிறீர்கள் என்று ஒரு சிலர் கேட்கின்றனர். சோதனை வந்தால்தான் சாதனை செய்ய முடியும். கொரோனா வந்த பின்புதான் மருந்து கண்டுபிடிக்க முடிந்தது. சுமார் 40 நாடுகளுக்கும் மேலாக இந்தியாவிலிருந்து மருந்து தயாரித்து அனுப்பப்பட்டது. கொரோனாவில் இருந்து வெளியே வருவதற்கு இந்தியா காரணமாக இருந்தது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக உணவு தொழில் செய்வோர் சோர்ந்து போய் விடக்கூடாது. மாற்று வழியினை கண்டுபிடிக்க வேண்டியது நமது கடமை. சென்னையில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் இருக்கின்ற மரங்களை காக்க வேண்டியதும் நமது கடமை. இல்லையெனில் நிலம் பாலைவனம் ஆகிவிடும் என்று அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், தாமோதர சுவாமி நாயுடு அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் மீதான அன்பால் ஒவ்வொரு வருடமும் உணவக தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்று கூறினார். உணவு தொழிலில் என்னுடைய தந்தை நிறைய கருவிகளை கண்டுபிடித்தார். அதற்காக பொருட்செலவு செய்தார். நவீன இயந்திரம் வாங்க வேண்டுமென்றால் ஜெர்மனி, சிங்கப்பூர், டெல்லி ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டும். இதற்கு நிறைய பொருள் செலவு, மொழி பிரச்சனை ஏற்படுகிறது. கோவையில் நிறைய கருவிகள் செய்து ஏற்றுமதி செய்து தருகின்றனர். உள்நாடு, வெளிநாடு கருவிகளை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வைக்க வேண்டும். அதனை ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்தோர் பார்வையிட வேண்டும். கருவிகளை வாங்க வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன் பெற வசதி செய்து தர உள்ளோம். மேலும் உணவு தொழிலுக்கு தேவையான விவசாய பொருட்களை காட்சிப்படுத்தி நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். காலத்திற்கு ஏற்ப பூமி மாசுபடாமல் பிளாஸ்டிக் குப்பைகளை குவிக்காமல் பேக்கேஜிங் செய்வது, சமைக்கின்ற உணவுகள் சுத்தமாக இருக்கிறதா, அதனை எப்படி சோதனை செய்வது, சிறிய ஆய்வுக்கூடம் அமைப்பது ஆகியவற்றுக்கு தனியே அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த கண்காட்சியில் இந்தியாவின் மிக சிறந்த சமையல் வல்லுநர்கள் வரவழைத்து உணவு வகைகளை எப்படி செய்வது என செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. பசுமை எரிசக்தியை பயன்படுத்தி மாசில்லாமல் உணவு தயாரிப்பது எப்படி என்பதும் செய்து காண்பிக்க இருக்கிறது.